Hello all. Companies Compliance Facilitation Scheme 2026. ஸோ இந்த ஸ்கீம் February மந்த்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ்க்காக மட்டும் கொண்டு வந்த ஸ்கீம். இது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இந்த ஸ்கீம் மூலமா எந்த பெனிஃபிட்ஸும் எடுத்துக்க முடியாது. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கம்பெனிஸ். ஸோ இந்த ஸ்கீம் எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் எந்த கம்பெனிஸ்லாம் வந்து எந்த கம்பெனிஸ்க்குலாம் ஆல்ரெடி ஃபைனல் ஆக்ஷன் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ஆஃப் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ STK2 அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற கம்பெனிஸ் அண்ட் டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்ற கம்பெனிஸ், எந்த கம்பெனிஸ்லாம் டிசால்வ் அண்ட் கம்பெனி டிசால்வ் பர்சுவன்ட் டு அமால்கமேஷன். ஸோ அமால்கமேட் ஆயிடுச்சு, அதனால அந்த கம்பெனிஸ் இப்போ டிசொல்யூஷன் ஆயிடுச்சு, அந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த ஸ்கீம் அவைல் பண்ண முடியாது. அதுதான் வேனிஷிங் கம்பெனிஸ். வேனிஷிங் கம்பெனிஸ்னா அந்த கம்பெனிஸ் எங்க இருக்கு, அதோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸும் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியல, டைரக்டர்ஸும் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்ற கம்பெனி. ஸோ இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தவிர்த்து மற்ற எந்த கம்பெனிஸ்னாலும் இந்த ஸ்கீம் மூலயமா பெனிஃபிட் அடையலாம், இந்த ஸ்கீம் மூலயமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா என்ன பெனிஃபிட்ஸ், மேஜர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு 10% ஆஃப் த அடிஷ்னல் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். ஆனுவல் ஃபைலிங்ஸ் பெண்டிங்கா இருக்க கம்பெனிஸ்க்குலாம் ஸோ லேக்ஸ் கணக்குல அடிஷ்னல் ஃபீ அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து 90% ஆஃப் த அடிஷ்னல் ஃபீ பே பண்ண தேவையில்லை. இந்த ஸ்கீம் மூலயமா இந்த 10% மட்டும் பே பண்ணா போதும், 90% கவர்மெண்ட் வேவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனுவல் ஃபைலிங்ஸ்ல, that is ADT1, AOC4 and MGT7 for companies. So அவங்கள 10% ஆஃப் த அடிஷ்னல் ஃபீ பே பண்ணா போதும். நெக்ஸ்ட் டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஆக்டிவ் கம்பெனினா இருக்கு பட் ஆக்டிவா இல்லை கம்பெனி, ஸோ டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்க இந்த ஸ்கீம் மூலயமா 50% ஆஃப் த நார்மல் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும், அவங்க டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கம்பெனியை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணுன்ற டெசிஷன்ல இருக்கவங்க 25% ஆஃப் த நார்மல் ஃபீ பே பண்ணா போதும், ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் ஃபீ பெனிஃபிட் ஃபார் ஆனுவல் ஃபைலிங் ஃபார்ம்ஸ் அண்ட் நார்மல் ஃபீ பெனிஃபிட்ஸ் ஃபார் டார்மெண்ட் கம்பெனி ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ஆஃப்க்கு இந்த ஸ்கீம் மூலயமா கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்கீம்ல எந்த ஃபார்ம்ஸ்லாம் அப்ளிகபிள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ADT1, ஸோ ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட். நம்ம ஆடிட்டர் 2 times அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் அண்ட் எவ்ரி இயர் நம்ம நார்மலா இதுதான் ரெகுலர் பேசிஸ்ல பண்றது. 5 years ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் வந்து சில பேர் பண்ணாம இருப்பாங்க, இந்த 30 daysக்குள்ள பண்ணாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இது மூலயமா அந்த வெய்வர் ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்களுக்குமே வந்து 10% ஆஃப் த அடிஷ்னல் ஃபீ பே பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர் AGMல அப்பாயிண்ட் ஆகிற ஆடிட்டர்ஸ் அந்த ADT1க்குமே வந்து 10% ஆஃப் த அடிஷ்னல் ஃபீ பே பண்ணா போதும். தென் FC3 அண்ட் FC4. FC3 வந்து ஃபாரின் என்டிட்டிஸ், இந்தியாவில் ஆப்ரேட் பண்ற ஃபாரின் என்டிட்டிஸ் ஃபைல் பண்ற ஆனுவல் ஃபைலிங், தட் இஸ் AOC4. அண்ட் FC4 வந்து ஆனுவல் ரிட்டர்ன், அது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஃபாரின் என்டிட்டிஸ்க்குமே இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இருக்கு. அண்ட் AOC4 CFSனா கன்சாலிடேட்டட் NBFCஸ்கோட AOC4 அண்ட் XBRL AOC4. ஸோ இந்த AOC4 அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபைல் பண்ற எல்லா AOC4ஸ்க்குமே வந்து இந்த 90% ஆஃப் த 90% ஆஃப் த அடிஷனல் ஃபீ வெய்வ் பண்ணிட்டு 10% ஆஃப் த அடிஷனல் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். சேம் ஃபார் MGT7 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் MGT7 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் OPCs அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ். ஸோ இந்த ரெலவெண்ட் ஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த அடிஷனல் ஃபீ கன்செஷன் இருக்கு. இது இல்லாமல் அண்ட் அதர் தேன் தட் 1956ல சேம் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாருக்குமே 1956 ஆக்ட்ல இருந்த ஃபார்ம்ஸ். ஸோ அந்த டைம்ல இன்கார்பரேட் ஆன கம்பெனிஸ், அந்த டைம்ல இருந்தே வந்து பிஃபோர் 2013ல இருந்தே வந்து ஃபைல் பண்ணாம இருக்க கம்பெனிஸ், அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த ஸ்கீம் மூலயமா பெனிஃபிட்ஸ் அடைய சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட டியூரேஷன் வந்து 15th April 2026 ஸோ ஸ்டார்ட் ஆயிருச்சு டு 15th July 2026 வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் அவங்க Februaryலே
அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீமை பத்தி. அண்ட் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறது 15th ஏப்ரல்ல இருந்து 15th ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீ ப்ரிப்பேர்டா நம்ம ரெடி ஆகி இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய டிஃபால்ட்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய ஆனுவல் ஃபைலிங்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரைக் ஆஃப் போகிறதா இருந்தாலும் டார்மெண்ட் போகிறதா இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த ஸ்கீமை அவைல் பண்ணாம ஸோ டிஃபால்ட்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து அவைல் பண்ணாங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன். ஸோ அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸரே வந்து ஹெவி பெனால்டிஸ் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷனை எடுத்தாங்கன்னா ஸோ பெனால்டிஸ் வர சான்சஸ் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரைக் ஆஃப் ரெஜிஸ்ட்ராரே வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஸ்கீம் அவைல் பண்ணி இதுல இருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் அடையணும். ஸோ இந்த ஸ்கீம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னா லீகல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கும். தேங்க்யூ.